அக்கா சொல்லுங்க. என்னக்கா வீட்டுலதான் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கூட சொன்னா அப்படின்னா அவ கேஸ் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டான்னு சொல்லி நான் இங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வந்தேன். நீங்க 60 ரூபா ஸ்நாக்ஸ் 80 ரூபா சொல்லி வியாபாரம் பண்றீங்க. இப்ப இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது? ஏன்னா அவன் கேஸ் இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணா நீங்க ஸ்நாக்ஸ் இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? ஆமாக்கா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தாங்க அன்னைக்கு நாளே எனக்கு ஃபுல் ஆன மாதிரி இருக்குது. இதுல கேஸ் இல்லைன்னு என்னக்கா பண்ண முடியும்? ஆனா சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு சிலிண்டரும் தீராம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு ஒரு ரெசிபி சொல்லட்டுமா? அண்ணா ஃபர்ஸ்ட் பிரெட்ல சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடுங்க. பீனட் பட்டரை தடவி சாண்ட்விச் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாண்ட்விச் சாப்பிடுங்க. இந்த பிரெட்டை நீங்க டோஸ்ட் பண்ணவே தேவையில்லை. இத சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இதுல கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும். நெக்ஸ்ட் வாழைப்பழ ஷேக், மேங்கோ ஷேக், ஸ்மூத்தி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுல எனர்ஜியும் அதிகம், விட்டமின்ஸ் அதிகம், நீங்க சுறுசுறுப்பாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ்ங்கண்ணா, அதாவது முளைக்கட்டிய பச்சை பயிரை நீங்க அப்படியே கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்க சாப்பிடலாம்னா இதை சாப்பிடுறது மூலமா புரோட்டீன் அதிகமா கிடைக்கும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை விட ரெடி டு ஈட் லைட் ஸ்நாக்ஸ், அதாவது பொரி கொஞ்சம் வறுத்தக்கெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. இதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகம், பசியையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணா. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வெஜிடபிள் சாலட்டுங்கண்ணா, கேரட், வெள்ளரிக்காய், தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் இதை ஆட் பண்ணி நீங்க சாப்பிட்டா போதுங்கண்ணா. குடலுக்கு ரொம்ப நல்லது, உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா எலுமிச்சை சாறு, அப்புறம் சால்ட், கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்கண்ணா. அதுவும் நீங்க செலக்ட் பண்ற ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷா செலக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சிலிண்டரும் தீராது, உங்க எனர்ஜியும் தீராது, உங்க பொண்டாட்டியும் கோவப்பட மாட்டாங்க. சிலிண்டர் தீராம உங்களை மாதிரி பஜ்ஜி சாப்பிடுற ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த ஒரு ஃபாலோ மட்டும் மறக்காம பண்ணிருங்க.